ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் ரொம்ப சிம்பிளான டேஸ்டான மட்டன் கிரேவி எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மட்டன் நலையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு நல்லா மட்டனை வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். மட்டன் வேகிறதுக்கட்டியும் இதுக்கு தேவையான வெங்காய தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழமாக எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். வெங்காயத்தை விட தக்காளி கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை லைட்டாக இந்த மாதிரி கீறிட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. கொஞ்சமாக மல்லி புதினா கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது குக்கரில் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நெய் சேர்த்து பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன். இது லைட்டாக பொரிஞ்சோன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும், அப்போ தான் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கியிருக்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடணும். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து தனி மல்லித்தூள். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். கறி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கறி மசாலா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதோட உப்பு தேவைக்கேற்ப கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே கறியில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கறனால உப்பு வந்து கவனமாக சேர்க்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். இப்போது இந்த மசாலாலாம் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷம் போல் இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அப்போ வந்து தக்காளி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக மேஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஏற்கனவே வேக வச்சுருந்த கறியை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியோடைய கறியை வந்து மசாலாவில் சேர்த்துடணும். இதோட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி புதினாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கிரேவி நல்லா கொதித்து வந்துடணும். அடுப்பை சிம்மில் வச்சா தான் உங்களுக்கு எண்ணெய்லாம் கரெக்டாக பிரிஞ்சு வரும். வேகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சிடும். இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லிக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டால் ரொம்ப டேஸ்டான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.